வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகுவோட காரில் வர்ற நிலா இங்கேயே நிறுத்திக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு நிலா சொல்ல, ஏங்க நான் வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன் வாங்கங்கிறாரு ராகவ். இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி இங்கேருந்து எப்படி போவீங்கன்னு கேட்குறாரு. நடந்து தான் போகணும்னு நிலா சொல்ல, ஏங்க உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க நிலா. அப்புறம் என்னங்க வாங்க போகலாம், நான் வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலாவால் அதுக்கு மேலே மறுக்க முடியாம அமைதியா இருக்காங்க. அவர் ஓகேன்னு கேட்க, ஓகேன்னு தலையாட்ட, வாங்கன்னு கார் மறுபடியும் கிளம்புது. ஒரு பெரிய சுனாமியே வந்துட்டு இருக்கிறது தெரியாம இங்க பலூனை ஊதிட்டு இருக்காரு சோழன். பல்லவனும் ஊதிட்டு இருக்க, டேய் சீக்கிரம்டா சீக்கிரம், எவ்வளோ நேரம்டா, நிலா வர்ற டைம் ஆயிடுச்சுடா, வேகமா ஊதுங்கடா அப்படின்னு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சார் கையில ஆணி குத்திருச்சோ, நீயே எடுத்து ஊத வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் கேக்கெல்லாம் பிரிச்சு டெக்கரேட்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சோழன் சொல்ல, கேக் வரும்போதே டெக்கரேட் பண்ணி தான் வந்திருக்கோம், நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை, ஒழுங்கா வந்து ஊதுங்கிறாரு பாண்டியன். வர வர உன்னோட வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா, அதான் ஓவரா பேசுற அப்படின்னு அவரு ஊதுற பலூனை ஒரு விரல விட்டு டப்புன்னு உடைக்கிறாரு சோழன். பயங்கர டென்ஷன் ஆகுற பாண்டியன், ஊத மாட்டேன் போடாங்க, பல்லவனு என்னென்ன இப்படி பண்றங்கிற மாதிரி பாக்குறாரு. டேய் சர்ரா சும்மா சும்மா சொன்னேன்டா, எடுத்து ஊது ஊது அப்படின்னு பாண்டியன் முதுகுல சோழன் தட்ட, சும்மா ஊதுறவன் பொழப்ப வந்து கெடுத்துக்கிட்டு போடா அப்படின்னு பாண்டியன் ஊத ஆரம்பிக்கிறாரு. அப்ப சேரன் அங்க வர, அண்ணே இந்த பலூனுக்கு காத்தடிக்கிற மிஷின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல, ஊதி ஊதி வாயெல்லாம் வலிக்குதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏண்டா அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுறியே, அதுக்காக இத கூட பண்ண மாட்டியா, ஒரு 20 பலூன் ஊதுடா அப்படின்னு சோழன் சொல்ல, அதிர்ச்சியில பல்லவன் கையில இருக்க பலூன் பறந்து போயிடுது. 20? ஐயோ சத்தியமா முடியாது போனேன், என்னென்ன 20 பலூனுங்கிற அப்படின்னு அவர் எழுந்திருக்க போக, டேய் ஊதுடா உன் அன்னிக்காகடா அப்படின்னு சோழன் சொல்ல, வேற வழி இல்லாம எடுத்து ஊதுறாரு பல்லவன். டேய் சோழா, கேண்டில் கத்தியெல்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே எல்லாத்தையும் கிச்சன்ல வச்சுட்டேங்கிறாரு சோழன். பாண்டியனும் பல்லவனும் படு சீரியஸா பலூனை ஊதிட்டு இருக்க, சேரன் அந்த பக்கமா போயிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு வர்றாரு. என்னடா இது சில்லுன்னு இருக்குன்னு கேக்குறாரு. அண்ணே அதுல ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் இருக்கு, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒர்க் ஆகாதுல்ல, அதான் ஐஸ் பேக் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாரு சோழன். ஓ அப்படின்னு தலையாட்டுற சேரன், சரி நிலா எங்க இருக்கான்னு கேட்டீங்களாங்கிறாரு. கேட்டேன்னு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கங்கிறாரு பல்லவன். அவரு சரின்னு தலையாட்டிட்டு இருக்க, கண்ணை மூடிட்டு உள்ளர வர்றாரு நடேசன். மறுபடியும் 4-5 பலூனை பொட்டுன்னு காலில் மிதிச்சு உடைச்சிடுறாரு. மறுபடியும் பாடுறா, ஒழுங்கா நடக்க முடியாதா உங்களாலன்னு சோழன் கோவமா வந்து நிக்கிறாரு. ஏய் நான் நடக்கிற இடத்த பலூனை போட்டு வச்சிருந்தா எப்படா நடக்கிறது அப்படின்னு அவரும் கத்த, அதான் பலூன் இருக்குன்னு தெரியுதுல்ல, பார்த்து நடக்க வேண்டியது தானேங்கிறாரு சோழன். என்னடா பார்த்து நடக்கிறது, பால்வாடி பசங்க விளையாடுற மாதிரி ஊடு பூரா பலூனையா ஊதி போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு மனுஷன் நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேணும்னே பலூனை மிதிச்சு உடைக்கிறாரு. என்னடா பலூன் இது, கால் பட்டாலே வெடிக்குது அப்படின்னு அவரு கத்த, அப்பா தாண்டி போங்களேன்பா, போங்க நீங்க போங்கப்பாங்கிறாரு சேரன். ஒரு மனுஷன் இந்த வீட்டுல நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல, சே அப்படின்னு நடக்க பலூனை எட்டி உதச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அண்ணே பாருண்ணே, அவரை வேணும்னே டென்ஷன் ஏத்திட்டு இருக்காருண்ணே அப்படின்னு சோழன் அண்ணங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, விடுடா அவரை பத்தி தெரியாதா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அண்ணே என்னால இதுக்கு மேலெல்லாம் பலூன் ஊத முடியாதுண்ணே போனேன் அப்படின்னு புஷ்ஷுன்னு கையில இருக்க பலூனை போட அதுல இருக்க காத்து விருன்னு வெளியே போயிடுது. டேய் என்னடா நீ அப்படிங்கிற சோழன் சுத்தி பாக்குறாரு. எல்லாமே கரெக்டா இருக்குதா, இதை பண்ணியாச்சு, அது பலூன் எல்லாம் இருக்குங்க அப்படின்னு அவரு சுத்தி காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் தானேடா ஊதுட்டாங்கிறாரு சேரன். பல்லவன் டயர்டா கோவமா முகத்தை திருப்பிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்படின்னு திருப்தியா எல்லாத்தையும் பார்த்துட்டு, அண்ணே எப்படின்னு நம்ம ஏற்பாடுன்னு கேட்கிறாரு சோழன். நல்லா இருக்குடாங்கிறாரு சேரன். இதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆக போறா, இப்படி ஒரு பிறந்த நாள் அவ கொண்டாடி இருக்க போறதே இல்ல அப்படின்னு லூசு சோழன் சொல்லிட்டு இருக்க, கலர் கலரா 4 பேப்பரையும் 4 பலூனையும் தொங்க விட்டுட்டா அது ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பல்லவனும் சிரிக்கிறாரு. இப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கவே இருக்க மாட்டாங்க பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அவங்க அப்பா இதை விட பெருசா கொண்டாடி இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல நான் பிறந்த நாள்ல ஞாபகம் வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு அவ என் மேல ஒரு ஃபீல் ஆகுவாடா அப்படின்னு சோழன் சொல்ல, நல்லா பகல் கனவு கண்டுகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். அண்ணே ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னுங்கிற மாதிரி பல்லவனும் பாக்குறாரு. அவளுக்காக
உனக்காக நான் ராத்திரி கேக் கட் பண்ணதுலயே அவ அரண்டிருப்பா. இப்ப மறுபடியும் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ மாமான்னு சொல்ல போறா பாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய், உன் கனவெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா நினைவுல நடக்குமான்னு தெரியலையேன்னு பரிதாபமா பாக்குறாரு பாண்டியன். அப்போ வெளியே கார் சத்தம் கேட்க எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. சோழன் மட்டும் எட்டி பார்த்துட்டு அவதான் நினைக்கிறேன், அவதான் அப்படின்னு சொல்ல, அண்ணே கார் சத்தம் மாதிரி இருக்கு, அண்ணி கார்லயா வர்றாங்கன்னு கேக்குறாரு பல்லவன். அதானே, இரு நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு பலூனுக்கு நடுப்புற காலை விட்டுட்டு வெளியே ஓடி வர்றாரு சோழன். பார்த்துனே, நீயும் பலூனை உடைச்சிடாத அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. சோழன் சரியா வாசப்படியில வந்து நின்று பாக்குறாரு. ராகவோட கார் வந்து நிக்குது. சோழன் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. முதல்ல ராகவ் இறங்க, அடுத்த பக்கத்துல இருந்து நிலா இறங்குறாங்க. ராகவே ஓடி வந்து அவங்களுக்காக கதவை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. நிலா இறங்கி வர சோழன் முகம் சுண்டி போயிடுது. ஓகே நிலா, அப்ப நான் வரேன், பை பை அப்படின்னு ராகவ் சொல்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உள்ளர வரலாமேன்னு இன்வைட் பண்றாங்க நிலா. சோழன் கடுப்பை மறைச்சிட்டு நிக்கிறாரு. இட்ஸ் ஓகே நிலா, பரவாயில்லங்கிறாரு ராகவ். வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளர வராம இருந்தா எப்படி, வாங்க அப்படின்னு நிலா சொல்ல ராகவும் அவர் கூட வர்றாங்க. ரெண்டு பேரும் ஜோடியா பேசிட்டு வர்றத கருவிக்கிட்டே பாக்குறாரு சோழன். சோழனை பார்த்து ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகுற நிலா அப்படியே கோவமா முறைச்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க மனசுல உடனே சோழன் தான் அவனோட மொபைல்ல உன்னோட ஆதார் கார்டை காமிச்சான்னு, அதை வச்சுதான் கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணோன்னு வாழ வந்தான்னு சொன்னது அவங்க நினைவுல உடனே வருது. சோழன் அவங்க முறைப்பா பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. உள்ள இருந்து சேரனும் மத்தவங்களும் கூட வர்றாங்க. ராகவ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஹாய்னு கையாட்டுறாரு. சேரனும் சந்தோஷமாயி வாங்க வாங்கன்னு கை கூப்பி கூப்பிடுறாரு. நிலா பாத்தீங்கல்ல எப்படி இன்வைட் பண்றாங்கன்னு, வாங்கன்னு ராகவை பார்த்து சிரிக்க. டேய், யாரா அது அப்படின்னு நடேசன் கேட்க, அது நம்ம நிலா ஆபீஸோட ஓனர்பா அப்படின்னு சேரன் சொல்ல, ஓஹோ பாசா, அழகா இருக்கானேங்கிறாரு நடேசன். என்னது அழகா இருக்கானா அப்படின்னு தகச்சு போய் பாக்குறாரு சோழன். அழகாதான்டா இருக்கான் அப்படின்ட்டு நடேசன் போற போக்குல போக, யோ 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 அப்படின்னு கடுப்பா நிக்கிறாரு சோழன். வாங்க வாங்க அப்படின்னு சேரன் சொல்ல, ஹாய்ங்கிறாரு ராகவ். நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு ராகவ். நிலா சோழனை பார்த்து கொஞ்சம் கோவமா முறைச்சிட்டு இருக்க. அவரு சீன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. ராகவ் அப்படியே நடேசனை பார்த்துட்டு இவரு அப்படின்னு கேட்க, நீங்க அன்னைக்கு பார்க்கல, இவர் எங்க அப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, சார் வணக்கம் அப்படின்னு ராகவ் சொல்ல பெருமிதமா எழுந்திருக்கிறாரு நடேசன். ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கங்கிறாரு. நிலா கண்ணை கூட இமைக்காம சோழனை முறைச்சுக்கிட்டே இருக்க. என்ன இப்படி பாக்குறா, ஒருவேளை லவ்வோ இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிக்கிறாரு. உள்ளர போலாமா அப்படின்னு சேரன் கேட்க, வாங்க வாங்கன்னு நிலாவையும் ராகவையும் கூட்டிட்டு உள்ளர போறாங்க எல்லாரும். வாங்க வாங்கன்னு சோழன் சொல்ல, நிலா வர, நீங்க போங்க அப்படின்னு சோழன் கூட சேர்ந்து உள்ளர வர்றாரு ராகவ். அவரு ஒரு ஏட்டு முன்னாடி உள்ளர போயிட்டு உள்ளர போலாம் வாங்கன்னு சோழனை இன்வைட் பண்றாரு. பாப்பா வா உள்ளர வா, வாங்க வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு சேரன் கூட்டிட்டு வர. வீடு ஃபுல்லா ஒரே பலூனா இருக்கு. பார்த்து நடக்கிறாங்க. அட சூப்பரா இருக்கு ஏங்க, ஏய் அப்படிங்கிறாரு ராகவ். சர்ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க சமாளிச்சுட்டு சிரிக்கிறாங்க நிலா. பல்லவா நான் தான் பண்ணேன்னு அப்படின்னு ஆர்வ கோளாறு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுன்னு அவரு சொல்ல, எல்லா டெக்கரேஷனையும் பண்ணது சோழன் என்னந்த அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா. அவர் பக்கம் திரும்ப, நான் தாங்க அப்படின்னு அவர் வழிஞ்சிட்டு இருக்க. சோ அப்ப நான் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு அப்படின்னு ராகவ் சொல்ல, ஆமான்ற மாதிரி பல்லவனும் பாண்டியனும் சிரிக்கிறாங்க. ஆமாமா, சிவ பூஜையில கரடி மாதிரி கரெக்டா வந்துட்ட. நீ வரலன்னு யாருடா அழுதா, உன்னையால ஒரு ஐ லவ் யூ மிஸ் ஆயிடுச்சேடா ச்சே அப்படின்னு ராகவை பார்த்து எரிச்சல் பட்டுட்டு இருக்காரு சோழன். ராகவ் வந்ததுனால சோழன் அறையில இருந்து தப்பிச்சிட்டாரு. இல்லனா நிலா வந்த வேகத்துக்கு பலார்னு ஒண்ணு விட்டு இருப்பாங்க. நிலா அப்படியே இறுக்கமா நின்னுட்டு இருக்க. நிலா என்னப்பா ஓகே தானேன்னு கேக்குறாரு சேரன். ஓகே தானே அப்படின்னு நிலா சொல்ல, அப்ப கேக் கட் பண்ணிடுவோமான்னு பல்லவன் கேக்குறாரு. நிலா ரொம்பவே சமாளிச்சுக்கிட்டு இம்முன்னு தலையாடுறாங்க. கமான் நிலா கட் பண்ணலாம் அப்படின்னு ராகவ் சொல்ல, கேக் வாங்கினது நானு, நீ என்னடா கட் பண்ண சொல்றது அப்படின்னு புகஞ்சுக்கிட்டு இருக்காரு சோழன். நீ பேக்க கொடுங்கன்னு வாங்கி ஓரமா வைக்கிறாரு பல்லவன். உடனே சோழன் ஒரு வலிசலான சிரிப்போட, இந்தாங்க கத்தி கட் பண்றதுக்கு அப்படின்னு நீட்ட. நிலா வாங்காம அவரை முறைக்கிறாங்க. இதை வச்சுதாங்க கட் பண்ண முடியும், இந்தாங்க புடிங்கங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா எதுவுமே பேசாம கையில வாங்கிக்கிறாங்க. கேண்டில பத்த வைடான்னு பாண்டியன் பத்த வைக்கிறாரு. நிலா ஓரக்கண்ணால சோழனையே பார்த்துட்டு இருக்க. ஐயோ பாக்குறாளே அப்படின்னு பரவசமா நின்னுட்டு இருக்காரு அவரு. கேண்டில பத்த வைக்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறாங்க. கஷ்டப்பட்டு சிரிச்சாலும் சோழனை பாக்குறப்ப அந்த சிரிப்பு தன்னை போல காணா போயிடுது நிலாவுக்கு. அப்ப நடேசனும் உள்ளர வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு கிளாப் பண்ணி பாடிட்டு இருக்க. நிலா கேண்டில ஊதுறாங்க. அவங்க கேக்க கட் பண்ண போக சோழன் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு.
ஏம்மா எவ்வளோ நேரம் தான் அந்த கேக்கையே பார்த்துட்டு இருப்பீங்க? ஏய் தட்டை எடுத்துட்டு வாடா, நானே வெட்டி கொடுக்குறேன் எல்லாருக்குங்கிறாரு நடேசன். அப்பா இருங்க, நானே வெட்டி தரேன் அப்படிங்கிற சேரன் நைஃபை வாங்கிட்டு, நைட்டு நீங்கள் ஒரு கேக்கை மிதிச்சதே போதும் அப்படின்னு ஒரு பெரிய போர்ஷனை வெட்டி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. தேங்க்யூ அப்படிங்கிறவரு. ஆமாம், அடுத்து எத்தனை மணிக்கு கேக்கு வெட்டுவீங்க சொல்லுங்க, வரேன் ஹாப்பி பர்த்டே பாடுறதுக்குங்கிறாரு நடேசன். எல்லாரும் என்னடான்னு பார்க்க, நீங்கள் தான் நைட்டும் பகலுமா வெட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு கேக்கோட அவர் வெளியில போயிடுறாரு. இந்தாப்பா சாரு கூடன்னு கொஞ்சம் வெட்டி கொடுக்குறாரு சேரன். நிலா அவர் பக்கமா நீட்ட, இல்ல சாரி ஆக்சுவலா நான் சுகர்லாம் சாப்பிட்றது இல்ல அப்படின்னு ராகவ் சொல்ல, பரவாயில்ல கொஞ்சமா சாப்பிடுங்க, நிலாவுக்கு பிறந்த நாள்ல அப்படின்னு சேரன் சொல்ல, சரி கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ராகவ் கொஞ்சம் வாங்கிக்கிறாரு. சோழனுக்கு பயங்கர கடுப்பும் சலிப்புமா இருக்கு. அவரு ஐ லவ் யூவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலா அரையறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாப்பா சோழனுக்கு கொடுன்னு இன்னொரு பீஸை கட் பண்ணி கொடுக்குறாரு சேரன். சொல்லு விட்டுட்டு நிக்கிறாரு சோழன். கொடுங்க 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 கொடுங்கன்னு பிச்சைக்காரன் மாதிரி கையேந்திட்டு நிக்கிறாரு. பாண்டிக்கு கொடுப்பா அப்படின்னு அவர் சொல்ல, நீங்களே கொடுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, சேரனே பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் கொடுக்குறாரு. சோழன் ஆஹா ஆகான்னு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, சரி நிலா நான் அப்படியே கிளம்புறேங்கிறாரு ராகவ். அப்பா ஒரு வழியா போய் தொலைறேன்னுட்டாடா அப்படின்னு சோழன் நினைச்சிட்டு இருக்க. இருங்க எங்க போறீங்கிறாரு சேரன். ஐயோ என்னடா இது அப்படின்னு சோழன் பார்க்க, அன்னைக்கு வந்த போதே சாப்பிடாம போயிட்டீங்க, இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான் அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்கும் போதே, அதான் ஒர்க் இருக்குன்னு அவர் சொல்றாருல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சோழன் தலையாட்டுறாரு. டேய் நீ சும்மா இருடா. அதெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு நிலா பிறந்த நாள், நான் பிரியாணி செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சேரன் சொல்ல, போறவனையும் ஏன்னே பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு மனசுல மருகிக்கிட்டு நிக்கிறாரு சோழன். ராகவ் நிலாவை பார்க்க, நிலா சொல்லுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா கிட்ட ரோபோட் மாதிரியே இருக்காங்க. ஆமா சாப்பிட்டு போலாமேன்னு நிலாவும் சொல்றாங்க. சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு ராகவ். சோறு போடுறாங்கன்னு சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டானே அப்படின்னு சோழன் எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்க, நிலா எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறாங்க. அவங்க பார்வை ஃபுல்லா சோழன் மேலேயே தான் இருக்கு. என்ன இவன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு, ஒருவேளை டெக்கரேஷன் பிடிக்கலையோ அப்படின்னு நினைக்கிற சோழன் சுத்தி பாக்குறாரு. நல்லா தானே இருக்கு, பிடிச்சிருக்கணுமே அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க, நிலா அவரை கோவமும் அருவருப்புமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஒரு வழியா ராகவ் சாப்பிட்டு இருக்க, சேரன் தட்டை தூக்கிட்டு போறாரு. இந்தாங்க அப்படின்னு டவலை பல்லவன் கொடுக்க, தேங்க்ஸ்னு வாங்கி தொடக்கிறாரு. ஒரு நிமிஷம்னு சேர் எடுத்து போடுறாரு பல்லவன். உட்காருங்கன்னு சேரன் வந்து உபசரிக்க தேங்க்ஸ்னு உட்கார்றாரு. ஆக்சுவலி நிஜமாவே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுங்க. யூஸ்வலா நான் எப்பவும் ரைஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப தேங்க்ஸுங்கிறாரு ராகவ். ஐயோ இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, நிலா சோழனை கொதறி எடுத்துடுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட அழாத குறையா நிக்கிறத பார்த்துட்டு நிலான்னு கூப்பிடுறாரு சேரன். அப்படின்னு திடுக்குன்னு பார்க்க, என்னப்பா வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க, என்னாச்சுன்னு கேக்குறாரு சேரன். அது ஒண்ணும் இல்லைங்க, நாங்க செங்கல்பட்டு வரலும் போயிட்டு வந்தோம், அதனாலதான் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு சேரன். செங்கல்பட்டுக்கு எதுக்கு அப்படின்னு யோசிக்கிற சோழன், செங்கல்பட்டா அங்க எதுக்குங்க போனீங்கன்னு கேக்குறாரு. நிலா பல்ல கடிச்சிட்டு அமைதியா சேரன் பக்கம் திரும்பி, ஆமாண்ணே சின்னதா ஒரு வேலை இருந்தது அதான் போயிருந்தேங்கிறாங்க நிலா. ஓ அப்படின்னு சேரன் சொல்ல, செங்கல்பட்டு வரலையும் இவர் கூட தான் போனீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஆக்சுவலாக எனக்கும் அங்கே ஒரு வேலை இருந்தது, சரின்னு நான் அப்படியே போகும்போது அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ராகவ் சாதாரணமாக சொல்ல, டென்ஷன் ஆகுற சோழன், இவன் எதுக்குடா நிலாவை கூட்டிட்டு போனான்னு பாண்டியன் கிட்ட கேட்கிறாரு. எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சோழன் சொல்ல, உன்னாலதான் வண்டி ஓட்ட முடியாது இல்லைங்கிறாரு பாண்டியன். அப்புறம் எப்படி கூட்டிட்டு போவ, முதுகுல உட்கார வச்சு யானை சவாரியாவா கூட்டிட்டு போவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏய் அப்படின்னு புலம்புறாரு சோழன். பின்னடா ஏதோ ஆபீஸ் வேலையா போயிருப்பாங்க, அதுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாம அமைதியா இருங்கிறாரு சோழன். முதல்ல அவனை பாடுறான்னு பாண்டியன் சொல்ல, அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குடா அப்படின்னு சோழன் மெல்ல பாண்டியன் கிட்ட முனகிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பர்த்டே செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு தெரியுது இல்ல, டீசெண்டா அவனே கிளம்பி போக வேண்டிதானே, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் பொறுமிக்கிட்டே ராகவ பார்த்து சிரிக்கிற மாதிரி மூஞ்ச காமிக்கிறாரு. உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பா தாண்டா தெரியும், பேசாம இரு, வாயை விட்டு வாங்கி கட்டிக்காதங்கிறாரு பாண்டியன். எல்லாரையும் பார்த்து சிரிக்கிற ராகவ், சரி நிலா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேங்கன்னு எழுந்து நிக்கிறாரு. ஓகே ஷியோருங்கிறாங்க நிலா. முதல்ல கிளம்புன்னு முணுமுணுக்கிறாரு சோழன். வரேங்கன்னு சேரனுக்கு கையெடுத்து கும்பிட்டு, வரேன் அப்படின்னு பல்லவன் தோல்ல தட்டிட்டு, வரேங்க
அப்படின்னு சோழன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் நிலா கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு ராகவ் கிளம்பிட நிலா சோழனை வெறுப்பு அருவெறுப்பு கோவம் அழுகன்னு எல்லாம் கலந்து பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்துருக்க சோழன் ரொம்ப பெருமிதமா உட்கார்ந்துருக்காரு. அப்போ சேரன் அங்க வந்து சோழா இந்த பலூன்லாம் இருக்கட்டுமான்னு கேட்க இருக்கட்டும்னு நிலா பிறந்த நாளை நம்ம கொண்டாடி இருக்கோன்னு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல பல்லவன் சேரன் பாண்டியன் எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னங்க நான் சொல்றது சரிதானே அப்படின்னு நிலா கிட்ட அவர் கேட்க நிலா எரிச்சலா பாக்குறாங்க. நிலா காஃபி ஏதாவது குடிக்கிறியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க அதெல்லாம் வேண்டானே அப்படின்னு நிலா சொல்ல நீங்க கொஞ்சம் டல்லா இருக்கீங்கன்னு தான் அண்ணன் கேக்குறாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க நிலா. சரின்ற மாதிரி சேரனும் பல்லவனும் தலையாடுறாங்க. அது எங்கிட்ட மட்டும் லைசன்ஸ் இருந்திருந்தா நானே உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேங்க. வண்டி ஓட்டுறதெல்லாம் ஒரு கலைங்க, எல்லாருக்குமே அது வந்துடாதுல்ல அப்படின்னு சோழன் கலர் கலரா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க வெளியே ஒரு 2 வீலர் வருது. எட்டி பாக்குற சேரன் பாண்டியன் வராண்டான்னு சொல்ல பாண்டியன் வண்டியை நிறுத்த பின்னாடியே வானதியும் வர்றாங்க. பாப்பா வானதி நல்லா இருக்கியா அப்படின்னு சேரன் கேட்க நல்லா இருக்கேன்னு நீங்க என்ன வானதி கேட்க நான் நல்லா இருக்கேம்மாங்கிறாரு அவரு. நிலா கிட்ட வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வானதி ஒரு கிஃப்ட் கொடுக்க நிலா எழுந்து நின்று வாங்கிட்டு தேங்க்யூ எதுக்கு இதெல்லாம்னு கேக்குறாங்க. வச்சுக்கோங்கக்கா என்னால முடிஞ்சது அப்படின்னு வானதி அவங்கள ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்ணிக்க தேங்க்யூங்கிறாங்க. நிலா உட்காருங்கன்னு சொல்ல நிலா உட்கார்ந்துருந்த சேர்ல இப்ப வானதி உட்கார்ந்துருக்காங்க. பல்லவன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க ஒரு விசில் அடிச்சிட்டு சோழன் ஏய் பரவாயில்லடா இவனுக்கும் அறிவு வந்துருச்சு போல, வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோன்னு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. ஹாய் பல்லவாங்கிறாங்க வானதி. பல்லவனும் ஹாய் சொல்லிட்டு இருக்க. ஆமா உங்க வீட்டுல எல்லாம் இங்க வர எப்படி விட்டாங்க அப்படின்னு சோழன் கேட்க வானதி அமைதியா பாண்டியனை பாக்குறாங்க. ஆமா இல்ல இங்க வரேன்னு வீட்டுல சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டாங்களே எப்படிப்பா அப்படின்னு சேரன் கேட்க அதெல்லாம் தினம் வீட்டுல திட்டு அடி எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல. என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற, எதுக்கு நீ தேவையில்லாம திட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சேரன் அதிர்ச்சியும் வருத்தமா கேட்க. எப்படியும் ஒரு நாள் நான் வாழ போற வீடு தானே அப்படின்னு வானதி சொல்ல. சேரன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. டேய் உனக்கு வந்த வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி சோழன் பாண்டியனை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நிலா பார்வையவே மாத்தாம சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு வானதியை பார்த்து சோழன் கேட்கிறாரு. நீங்க எதுவும் கிளப்பி என்னையும் பாண்டியனையும் பிரிச்சு விடாத வரைக்கும் நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு வானதி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஆமா உங்களை பிரிக்கிறது தான் எனக்கு வேலை பாரு அப்படின்னு சோழன் நொடிச்சுக்கிட்டு இருக்க. அனீஸும் அவங்க தங்கச்சியும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. வாப்பா வா அனீஸு. ஆமா சந்தான்னு ரிசீவ் பண்றாரு சேரன். நமஸ்தே பையான்னு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு அனீஸ். ஒரு வழியா தமிழ்ல கத்துக்கிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க சந்தா. உட்காருமான்னு சேரன் சொல்ல அங்க இருக்க சோஃபால உட்காருறாங்க. அண்ணே இந்தாங்க அண்ணே இல்ல அவங்க கொண்டு வந்த பார்சலை கொடுக்க. எல்லாரும் உட்காருங்க இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சேரன் கிச்சனுக்கு போறாரு. ஆக்சுவலி ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண நல்ல மூட்ல இருக்காங்க. ஆனா நிலாவால தான் எதையும் ஏத்துக்கவோ இல்ல ஒதுக்கவோ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேரன் எல்லாருக்கும் பிளேட்ல கேக் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சு கொடுக்க பாண்டியன் வானதியவே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் குத்துமதிப்பா பேசி மிங்கிள் ஆகி சிரிச்சுக்கிட்டு இருக்க நிலா மட்டும் எதுலையும் ஒட்ட முடியாம சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அடுத்த ஃபங்க்ஷன் வரட்டும் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல திடுக்கிட்டு போற சேரன் டேய் சந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடாங்கிறாரு. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி, சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதங்கிறாரு சேரன். ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் அண்ணனுக்கு தங்கச்சி ஆயிடுறாங்கடா அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ண அப்படிங்கிறாரு பாண்டியன். எல்லாரையும் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு அண்ணனும் வாழ போறது இல்ல நம்மளையும் வாழ விட போறது இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல. இல்லடா இந்தியர்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள்னு படிச்சோம்ல, அத அண்ணன் மட்டும்தான் கரெக்டா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல சோழனால சிரிப்பை அடக்க முடியல. ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன் அப்படின்னு மறுபடியும் கிச்சனுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாப்பா நிலான்னு கொண்டு வந்து நீட்டுறாரு சேரன். இல்லைண்ணே வேணானேன்னு சொல்ல. வேண்டாமா இந்தாம்மா நீ சாப்பிடுன்னு வானதி கொடுக்குறாரு. தேங்க்ஸ்ன்னு வாங்கிக்கிறாங்க. அடுத்து இந்தான்னு சந்தாவுக்கும் இந்தாடான்னு அனீஷுக்கும் கொடுத்துட்டு பாண்டி உனக்குன்னு கேட்குறாரு. எனக்கு வேணான்னு பாண்டியன் சோழன்னு சொல்லிட. பல்லவா உனக்குன்னு கேட்க வேண்டானே அப்புறமா எடுத்துக்கிறேன்னுங்கிறாரு அவரு. சரின்னு அவரு உள்ளர போயிட. ஆப்கா கர் கஹாங்க அப்படின்னு சந்தா வானதியை கேட்க காதர்லாம் இல்ல மாணிக்கம் அப்படின்னு வானதி பட்டுன்னு சொல்ல சந்தா சிரிக்கிறாங்க. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்க. நிலா மட்டும் சோழனை முறைச்சிட்டு இருக்காங்க. ஆப் இன்கே ரிலேட்டிவ் ஹோகியா அப்படின்னு சந்தா கேட்க வானதி தடுமாறி சிரிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இதை பார்க்க பல்லவனுக்கு சுவாரஸ்யம் ஆயிடுது. ஏற்கனவே அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறேன்ற பேர் வழியா அவங்க அப்பாவை கேவலப்படுத்தினது ஞாபகம் வர சந்தா அப்ப இன்னைக்கு தமிழ் கத்துக்கலாமான்னு பக்கத்துல வந்து உட்காந்து கேக்குறாரு பல்லவன். நைச்சாயின்னு பதறி போய் சொல்றாங்க சந்தா. ஏய் பல்லவா நீ அன்னைக்கு சொல்லி கொடுத்ததே போதும்,
சும்மா இருங்கிறாரு சேரன். அண்ணே இன்னைக்கு கரெக்டா சொல்லி கொடுப்பேன்னு அப்படிங்கிற பல்லவன், சந்தா டுடே யூ லேர்ன் தமிழ் டீச்சிங் ஓகே அப்படின்னு சொல்ல அவங்க வேற வழி இல்லாம டீக்கேங்கிறாங்க. ஓகேங்கிற பல்லவன் அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாண்டியனுக்கும் வானதிக்கும் இடையில கேக் வச்சு ரொமான்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா பேசிட்டு இருக்க நிலா மட்டும் ரோபோட்டிக்கா உட்கார்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இவரால சாதாரணமா இருக்க முடியுதுன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு சோழனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பப்ப அவங்களும் பேச நிலாவும் வேற வழி இல்லாம அவங்க கூட பதில் சொல்லிட்டு இருக்க. அவ பர்த்டேய செம்மையா கொண்டாடி அசத்தி இருக்கோம். கண்டிப்பா அவ இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. எப்படியாச்சும் பேசி கரெக்ட் பண்ணிடணும் ஆண்டவா அப்படின்னு சோழன் கனவுல மிதக்க நிலா பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட வெளியே பல்லவனும் பாண்டியனும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ரிப்பன்லாம் கட்டுறதுக்கு 2000 ரூபா ஆயிடுச்சான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏது இதெல்லாமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சோழன் தானே சொன்னுச்சுங்கிறாரு பல்லவன். பெருசா சோம்பல் முறிச்சு நெட்டி முறிச்சிட்டு அப்பா பாப்பா பாப்பா சர்ப்ரைஸ் கொடுத்து கொடுத்து டயர்ட் ஆகி போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்க குட்டிச்சவரில் வந்து உட்கார்றாரு சோழன். முதல் முறையா கொஞ்சம் வேலை பார்த்துருக்கல, அப்படிதான்டா இருக்கும் நக்கல் அடிக்கிறாரு பாண்டியன். என்னடா நக்கலான்னு சோழன் கேட்க, நக்கல்லாம் இல்லடா உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடா போடா, இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு கோவமே வராதே, ஏன்னா இன்னைக்கு நான் நினைச்சதும் நடந்திருக்கு, நினைக்காததும் நடந்திருக்கேங்கிறாரு சோழன். இங்கே திரும்பினா ஒரு சர்ப்ரைஸ், அங்க திரும்பினா ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்து 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 அசத்திட்டேன்லங்கிறாரு சோழன். பாருனே எப்படி ரீல் சுத்திட்டு இருக்குதுன்ற மாதிரி பல்லவன் பாண்டியனை பார்க்க அவரும் பார்த்துட்டு, நீ அவங்கள அசத்தணும்னு இதெல்லாம் பண்றியா இல்ல உன் மனசுல இருந்தே பண்றியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் மனசுல இருந்து தாண்டா பண்ற, மனசுல இருந்து பண்ணாதாண்டா அவங்க அசந்து போவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படின்னு நம்பாம கேக்குறாரு பாண்டியன். வெக்கமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, இதோட முடியலடா இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே அது என்னென்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. அது அவளுக்கு நைட் டிரைவ் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அவளை நான் ஒரு நைட் டிரைவ் கூட்டிட்டு போறேனே, அதுவும் லாங் டிரைவ் அப்படின்னு சோழன் சொல்ல, நைட் டிரைவ் என்னடா அண்ணனுக்கு ஆசையை பாத்தியா, இவன் கூப்பிடுவானா அவங்க வந்துருவாங்களாம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கேவலப்படுத்தி சிரிக்க பல்லவனும் சிரிக்கிறாரு. டேய் அப்படியே அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு அங்க கிடக்கிறத தூக்கிட்டு, டேய் எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு கேட்க, இல்ல ஒருத்தங்க கிட்ட லைசன்ஸே இல்லையா, இதுல டிரைவ் கூட்டிட்டு போறாராம், அதுவும் லாங் டிரைவ் அப்படின்னு பாண்டியன் விழுந்து விழுந்து சிரிக்க பல்லவனும் கூட சேர்ந்துக்கிறாரு. ஆமா லைசன்ஸ் இல்லதான், அதுக்கு என்ன இப்போ, எனக்கு என்ன வண்டி ஓட்ட தெரியாதா என்ன, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, அப்படியே போலீஸ் என்ன பிடிச்சாலும் நான் ஃபைன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா நைட் டிரைவ் மட்டும்தான் சர்ப்ரைஸா அப்படின்னு பல்லவன் கேட்க, அது எப்படி, அங்கதான் சர்ப்ரைஸுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்ல அப்படிங்கிற சோழன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, இன்னைக்கு நான் அவகிட்ட என்னோட லவ்வை சொல்ல போறேன்ல அப்படின்னு சொல்ல, இவன் ஒழுங்கா பண்ணுவானாடா இல்ல கதையை கந்தலாக்கிடுவானான்ற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. லவ் சொல்ல போறியான்னு பாண்டியன் கேட்க, ஆமாண்டா, பின்ன இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா, அதான் இன்னைக்கே சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் நீ தானே அவட்ட சீக்கிரமா சொல்லுன்னு சொன்ன அப்படின்னு சோழன் கேட்க, டேய் லவ்வ சொல்லுன்னு சொன்னேன், சீக்கிரம் சொல்லுன்னுலாம் சொல்லல, டைம் எடுத்து சொல்லுன்னு தான் சொன்னேன், இது கரெக்டான டைமான்னு யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் இதுக்கு மேல என்னடா கரெக்டான டைம் வேணும், ராத்திரி 12 மணில இருந்து சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்து வாய் வலிக்கிற அளவுக்கு சிரிக்க வச்சிருக்கேன், அவ்வளவு நல்ல மூட்ல வேற இருக்கா, அந்த மூட்ல அப்படியே ஒரு டிரைவ் கூட்டிட்டு போய் மெதுவா லவ்வ சொன்னா கண்டிப்பா அவ ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்கு, நான் இதெல்லாம் யோசிச்சு தாண்டா இந்த முடிவே எடுத்திருக்கேன், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவகிட்ட என் லவ்வ சொல்ல தான் போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் ஓகே, காலையில கோவில்ல ஒரு உருண்டு உருட்டுனியே அந்த மாதிரி எதுவும் பண்ணிராதனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் அது என்னடா உருட்டு அப்படின்னு பாண்டியன் ஆர்வமா கேட்க, காலையில நாங்க கோவிலுக்கு போனோம்ல, அண்ணி அவங்க அம்மா அப்பா கூட சேரணும்னு அண்ணன் கோவில ஃபுல்லா சுத்தி சுத்தி ஒரு உருண்டுச்சு, அந்த உருட்டை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏண்டா நீ ஏன் அவங்க கூட சேர முடியுமான்னு தெரியல, இதுல அவங்க அப்பா அம்மா கூட சேரணும்னு நீ வேண்டுதல் பண்ணனியா அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு பாண்டியன். பல்லவனும் சேர்ந்துக்கிறாரு. ஏய் அப்படின்னு சோழன் முரட்ட, சரிண்ணே விடுனே அண்ணே, ஆனா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடாதண்ணே, கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுனே, அதுக்கு தானே உன்னை ட்ரைனிங் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் திஸ் இஸ் மை டேடா, இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்ததே இல்லை, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு வந்தா தேங்க்ஸ்ன்னு அத்தனை தேங்க்ஸ் சொன்னா, இவ்வளவு ஏன்
நாம சேர்ந்து வாழ்ந்து பார்த்தா என்னன்னு விளையாட்டா கேட்டேன் பாரு. அவ பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்படின்னா எங்கேயோ அவளுக்கும் என் மேல லைட்டா ஒரு இது இருக்குன்னு தானே அர்த்தம். வேற என்னடா வேணும்? என்னோட ஒன் சைடு லவ்வுக்கு இன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, சோழன் உங்க ஒன் சைடு லவ்வுக்கு இல்ல, லவ்வுக்கே மொத்தமா முற்றுப்புள்ளி வைங்கன்னு கதறணும் போல தோணுது நமக்கு. சூப்பர் அண்ணே, இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாத்தியா? உன்னை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு எழுதி வச்சுக்கண்ணே. சொல்லுண்ணே, கண்டிப்பா நீ சொல்லுவனேன்னு பல்லவன் உசுப்பேத்தி விட ஆன்னு பெருமையா தலைய கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டு இருக்காரு சோழன். இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கலான்னு தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் நான் இப்பவே சொல்லணும்னு ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? அன்னைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது அண்ணே நிலா கிட்ட கேட்டிருக்கு, சோழன் கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவ சோழனுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லன்னு அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னை ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவ நினைச்சிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்ல, அவதான் என் உலகம், அவதான் எல்லாமேன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, அவங்க தூங்கிடுவாங்கங்கிறாரு பாண்டியன். ஐயோ அப்படின்னு சோழன் பார்க்க, ஆமாண்ணே தூங்கிட போறாங்கங்கிறாரு பல்லவன். ஐயோ ஆமாண்டா, கரெக்டுடா, நான் இப்பவே உள்ள போறேன்டா, எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்கடா அப்படின்னு சோழன் எழுந்து உள்ள போகிறதுக்கு எந்திரிக்க, சோழன் அப்படின்னு நிலா வந்து நிக்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு அவரு ரொம்ப வழிஞ்சிட்டு நிக்க, என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. சோழனுக்கு அப்படியே பழம் இல்ல, வானத்துல இருக்க நிலாவே வழிக்கு வந்து அவர் மடியில விழுந்த மாதிரி ஆயிடுது. வெளியிலையா அப்படின்றவர் ரொம்ப பெருமையா பாண்டியனையும் பல்லவனையும் பார்க்க, அவங்க ரெண்டு பேரும் கூட நம்ப முடியாம பாக்குறாங்க. எஸ் அப்படின்னுக்கிறவரு, போலாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு இப்ப வெளியில போறது ஓகேவான்னு கேக்குறாங்க நிலா. எனக்கெல்லாம் ஓகே தாங்க, உடனே போலாம் அப்படின்னு ஆர்வமா திரும்புறாரு சோழன். சரி நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா ரோபோட்டிக் வாய்ஸ்ல சொல்ல, போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா வீட்டுக்குள்ள போறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கையை ரெண்டையும் தூக்கி பின்னாடி கட்டிக்கிட்டு, ஐயோ கடவுள் இருக்கான் குமாரு, டேய் பாத்தியாடா, நான் சொன்னேன்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறத அவ என்கிட்ட சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஐயோ சந்தோஷமா இருக்கே, என்ன பேசுறதுனே தெரியலையே அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கமா ஆடுறவரு, டேய் சாவி குடுறா, சாவி கொடு அப்படின்னு பாண்டியனை எடுக்க கூட விடாம கொதறி எடுத்துட்டு இருக்காரு சோழன். அவரு சாவிய விரல்ல சுத்திக்கிட்டு ஸ்டைலா நின்னுட்டு இருக்க நிலா வர்றாங்க. வந்துட்டா அப்படின்னு அட்டென்ஷன்ல நிக்கிறவரு, போலாமான்னு கேக்குறாரு. இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நிலா ஸ்கூட்டிய காமிக்க, அந்த வண்டியா அப்படிங்கிற சோழன், அந்த வண்டியா சரிங்க போலாங்கிறாரு. நான் போய் வண்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறேன், போலாம், டேய் புட்ரா அப்படின்னு பாண்டியன் வண்டி சாவியை திருப்பி கொடுத்துட்டு உள்ளர போறாரு சோழன். நிலா கையை கட்டிட்டு மெதுவா நடந்துட்டு இருக்க, என்ன இந்த மாற்றம், பட் நல்லதுதாங்கிற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் பாத்துக்கிறாங்க. வேகமா ஓடி வர்ற சோழன் ரெண்டு பின்னாடி வந்து முன்னாடி போய் செருப்பு போட்டுக்கிட்டு, போலாமாங்க அப்படின்னு கேட்க, நிலா தலையாட்டுறாங்க. நானே ஓட்டுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, இல்ல நான் ஓட்டுறேங்கிறாங்க நிலா. சோழனுக்கு திகைப்பும் ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் தம்பிங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்னு தலையாட்டிட்டு நிலா கிட்ட சாவியை கொடுக்குறாரு. நீங்களே ஓட்டுங்க, நீங்களே ஓட்டுங்க அப்படிங்கிற சோழன், நான் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாரு. நிலா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, பாத்துங்கிறாரு சோழன். நான் உட்கார வாங்கன்னு சோழன் கேட்க, உட்காருங்கிறாங்க நிலா. பின்னாடி உட்கார்றவரு திரும்பி பார்த்து பாய் அப்படின்னு தம்பிங்க ரெண்டு பேருக்கும் கையசைக்க அவங்களும் பாய் சொல்லி தம்ஸ் அப் காட்டுறாங்க. நிலா ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படின்னு கிரிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க பயப்படாதீங்க, பக்கத்துல பின்னாடி வர்றவங்க எல்லாம் அப்படிதான் ஹாரன் அடிப்பாங்க, நீங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதான் கண்ணாடி இருக்குல்ல, நீங்க கண்ணாடியில பாத்துக்கங்க, அவ்வளவுதாங்க, ஈஸி தாங்க அப்படின்னு சோழன் ரொம்ப ரசனையோட சொல்லிட்டு நிலாவை ரசிச்சுட்டு வர, அவங்க ரொம்ப இறுக்கமா வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டெல்லாம் ரொம்ப மோசங்க. ஒரு நாள் அப்படிதான் வண்டியில போயிட்டு இருக்கேன், திடீர்னு பாட்டி ஒண்ணு குறுக்க வந்துருச்சு. நான் பயந்துட்டேங்க. காலி ரோடு தானே, கொஞ்சம் ஸ்பீடா வேற போயிட்டு இருந்தேன்னா பிரேக் எல்லாம் அடிச்சுட்டேங்க. அப்படி இருந்தும் லைட்டா அந்த பாட்டி மேல போய் இடிச்சிருச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நல்ல வேலை அங்க இருந்து ஓடி போயிட்டேன்னா பாத்துக்கங்களேன் அப்படின்னு சோழன் வாய் ஓயாம பேசிக்கிட்டே யோசிக்கிறாரு. என்ன பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கிறவரு, ஆனா அந்த பாட்டிக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க. வண்டியை கொஞ்ச தூரம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தேன், அந்த பாட்டி சும்மா கின்னு எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருந்தது. சரி அவங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கிருந்தே போனேங்க அப்படின்னு ஏதோ பேசணுமேனு பேசிக்கிட்டே இருக்காரு சோழன். பட் நிலா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. பரவாயில்லங்க, நீங்க சூப்பரா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க, வண்டி எடுத்ததுல இருந்து ஆடவே இல்லையே, சூப்பருங்க, இப்படிதாங்க இருக்கணும். வண்டி எடுக்கும் போது நான் ஓட்டுறேன்னு சொல்லி நீங்க வண்டி எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த தைரியம் தாங்க வேணும். முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் இப்பெல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டீங்க,
அதுவும் என்ன வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நானே வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி உங்க வண்டியில என்ன பின்னாடி உட்கார வச்சு இப்படி பயங்கரமா ஓட்டிட்டு போறீங்க பாருங்க, நீங்க கிரேட்டுங்க அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே வர எரிச்சலோட வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க நிலா. அவங்க வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்க சோழன் வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நேரா பீச்சில் தான் வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும். நிலா அப்படியே கடல் அலைய பார்த்துக்கிட்டு இருக்க, ஏமா உன் புருஷன் தாமா உன்னோட ஆதார் கார்டை கொடுத்தான், சோழன் தான் அவனோட மொபைல்ல உன்னோட ஆதார் கார்டை காமிச்சான், அதை வச்சுதான் கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னதையே நினைச்சிட்டு இறுகி போய் நிக்கிறாங்க நிலா. இன்னைக்கு சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் நிலா பக்கமா போக, டேய் சோழா அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்க அவரோட மாதிரியே ஒரு உருவம் நிக்குது. ஏய் சோழா உன்னதாண்டா, இங்க வான்னு அந்த உருவம் கூப்பிட சோழன் அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்காரு. என்னடா நிலா கிட்ட லவ் சொல்ல போறியா அப்படின்னு அந்த உருவம் கேட்க, ஆமாங்கிறாரு சோழன். இதே பீச்ல தானே நீ அன்னைக்கு அவமானப்பட்ட, மறந்துட்டியா என்னன்னு அந்த உருவம் கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என் லவ் சொன்னா அவ கண்டிப்பா ஓகே சொல்லுவா அப்படின்னு சோழன் கான்பிடென்டா சொல்ல நக்கலா சிரிக்குது அந்த உருவம். அவளுக்கு பிடிச்சா அவளே வந்து சொல்லட்டும்டா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு தானே நீ அன்னைக்கு முடிவு பண்ணின, இப்ப லவ் சொல்றேன்னு வந்து நிக்கிற அப்படின்னு அந்த உருவம் கேட்க, டேய் அவளுக்கா பிடிக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏற்கனவே ஒருத்தன் நான் அவளை டிராப் பண்றேன் பிக்கப் பண்றேன்னு ரெடியா இருக்கான், இதுல நான் வெயிட் பண்ணேன்னு வையேன் அவனுக்கு அது இன்னும் வசதியா தான் இருக்கும். அவளுக்கா என் மேல காதல் வரணும்னு நான் கேப் விட்டா அவன் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவான். நிலாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவனே நான் உள்ளர பூந்து ஆட்டத்தை கலைக்கலையா, அந்த மாதிரி இவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு தான் திருடி அடுத்த வீட்டை நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்க அந்த உருவம் நக்கலும் தீர்க்கமுமா பார்த்துட்டு இருக்கு. பார்க்க வேற நல்லா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், அவளுக்கே வேற பாஸா இருக்கான், தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல வேற பேசுறான். இதெல்லாம் பார்த்து அவன் மேல இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் ஆபத்து, அதனால உடனே சொல்லிடணும், அதான் நல்லது அப்படின்னு சோழன் சொல்ல பொறுமையா கேட்கிற அந்த உருவம், அப்போ சொல்ல போறேன்னு கேக்குது. கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு முதல்ல சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்றாரு. அன்னைக்கு சதீஷ் கிட்ட அந்த பொண்ணா வந்து சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா, நீயும் அன்னைக்கு வெயிட் பண்ற முடிவை தானே எடுத்த, இப்ப ஏதோ பாச காரணம் காட்டி லவ் சொல்ல போறியே, இந்த முடிவு சரியான்னு ஒரு தடவை யோசிச்சுக்கோ அப்படின்னு அவரோட மனசாட்சி சொல்ல, என்ன பெரிய முடிவுகள்லாம் நாம எடுக்கிறது தானே, அதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், சொல்லாத காதல் இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்னு மனசாட்சியோட அவர் மல்லு கட்டிட்டு இருக்க, ஊன்னு தலையாட்டிட்டு இருக்கு மனசாட்சி. அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தா எவனாவது உள்ளர பூந்துருவான், அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு நிலாவோட பர்த்டே, நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்து அசத்தி இருக்கேன். நிலா ரொம்ப நல்ல மூட்ல இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அவரோட மனசாட்சி நிலாவை எட்டி பாக்குது. இத்தனை நாள் நான் அவகிட்ட பழகினதை வச்சு சொல்றேன், நான் லவ் சொன்னா அவ உடனே எனக்கு ஓகே சொல்லுவா அப்படின்னு அவரு மனசாட்சி கிட்ட சொல்ல மனசாட்சி படார்னு மறைஞ்சு போயிடுது. இங்க அங்கன்னு பார்த்துட்டு, போயிட்டியா, நீ கேட்ட எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல, அதுதான் பயந்து போயிட்டான் போயில பயபுள்ள, இருக்கட்டும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு நிலா கிட்ட வர்றாரு சோழன். நிலா அப்படியே கையில கொடுத்த சிலம்போட நிக்கிற கண்ணகி செல்ல மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.